ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்யலாம். அதுக்கு முன்னாடி கலைஸ் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தான். கடையில் வாங்கினதுனாலும் சரி, வீட்லேயே அரைச்சதுனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் வறுத்தாச்சு, ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப் அளவு கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். எங்கிட்ட வெல்லம் தீர்ந்துருச்சு, அதனால் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம்னா 3/4 கப் எடுத்தால் போதும். கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணங்காட்டி இந்த கலரில் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கல் தூசியெல்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக கல்லெல்லாம் இருக்குது. இப்போ கடாயில் 1 கப் அளவு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் விட்டு வறுத்து வச்சோம்னா ஒரு 4-5 நாள் வெளியே வச்சாங்க கூட கெடாது. நான் ஏன்னா தேங்காய் போடுறதுனால ஒரே நாளில் வெளியே வச்சா கெட்டுரும். இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து வச்சா 2-3 நாள் வெளியவே வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கடாயில் நல்லா தேங்காயை வறுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளில் கல்லெல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் பாசிப்பருப்பும் கூட நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச பாகு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். 1 பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும், இனிப்புக்கு பேலன்ஸ் பண்ணும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேங்காய் வறுக்கிறப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோம், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. இப்போ ஒரு கொதிக்கட்டும். இது கூட நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு போட்டதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க. கை எதுவும் வைக்க வேண்டாம், ஸ்பூன்லேயே நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலக்கி விடுங்க. பார்க்குறக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆனால் திக்காகிரும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணி நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இந்த ஹீட்டுக்கே நல்லா வெந்துடும் க்ளோஸ் பண்ணி வச்சா. கையில் நெய்யோ இல்லாட்டி ஆயிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெய்யோ கொஞ்சம் எண்ணெயோ ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடி கொழுக்கட்டை மாதிரி கையிலே பிடிச்சிக்கலாம் உருண்டை பண்ணி. இதை இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நான் துணி போடாதனால லைட்டாக எண்ணெய் தடவிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் துணி போட்டும் கூட வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நான் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணங்காட்டி இந்த கலராக இருக்குது. நீங்கள் வெள்ளை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலராக வரும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக, குயிக்காக, ஈஸியாக இது செஞ்சிடலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். எல்லாம் ஒன்றா கலக்கி பிடிச்சு இட்லி சட்டியில் வைக்கிறது தான் இந்த ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகருக்கு பிடி கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை, மோதகம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது கூட சுண்டல், சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு விநாயகருக்கு நாளைக்கு படைக்கலாம். அட்வான்ஸ்
விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.